வெல்கம் டு இணைந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் டிஸ்கஷன். முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்க கொஸ்டின் தான். இன்கேஸ் கேட்கலாம். ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேருந்து அந்த கொஸ்டின் எடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின் என்னங்கிறத மட்டும் சொல்கிறேன். அந்த ஆப்ஷனு கரெக்ட் ஆன்சர் எல்லாமே நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கேட்டிங்களா? எப்பயுமே நம்ம ஆப்ஷன் சொல்லிட்டு இருப்போம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஸ்டின் மட்டும் சொல்கிறோம். அந்த ஆப்ஷன் என்னங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஆப்ஷன், அதுக்குரிய ரைட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஆப்ஷனையே நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ரைட்டுங்களா? அந்த நாலு ஆப்ஷனில் ரைட் ஆப்ஷன் எது, சரியான ஆன்சர் எது அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். ரைட்டுங்களா? இப்போ கொஸ்டின் நம்ம சொல்கிறேன் பாருங்க. வோல்டேஜ் மல்டிப்ளையர்ஸ் ஆர் சர்க்யூட்ஸ் பெஸ்ட் யூஸ்டு டு ப்ரொடியூஸ். அது வோல்டேஜ் மல்டிப்ளையர்னா கொடுக்கக்கூடிய வோல்டேஜை மல்டிபிள் பண்ணி தர்றது. மல்டிபிள் மீன்ஸ் என்னன்னா மேக்சிமம். ஸோ மேக்சிமம் மல்டிபிள் மீன்ஸ் அதை ஒரு பங்கு கொடுத்தா ரெண்டு பங்கு. ஸோ விஐங்கிறது இன்புட் அப்படின்னா 2VI அப்படிங்கிறது அவுட். இது விஐங்கிறது இன்புட்டு. சரியா? இப்போ விஐ விட்டுருங்க, வின்னு எடுத்துக்கோங்க. விங்கிறது இன்புட் அப்படின்னா 2V அப்படின்னு கிடைக்கும் அவுட்புட். ஸோ மல்டிபிள் பண்ணி கொடுக்கறது. மல்டிபிள்னா அதிகப்படுத்தி கொடுக்கறது. சரிங்களா? ஓகே. வோல்டேஜ் மல்டிப்ளையர்ஸ், அது பேர்ல மல்டிப்ளையர் அப்படின்னு இருக்கு பாருங்க. வோல்டேஜ் மல்டிப்ளையர் அது சர்க்யூட்ஸ். அது ஒரு சர்க்யூட். இது இந்த வோல்டேஜ் மல்டிப்ளையர் எந்த சர்க்யூட்ல பயன்படுத்தலாம்? பெஸ்ட் யூஸ்டு டு ப்ரொடியூஸ். வோல்டேஜ் மல்டிப்ளையர் சர்க்யூட் பெஸ்ட் எங்க அப்படின்னா யூஸ்டு டு ப்ரொடியூஸ், எதை உருவாக்குறதுக்கு, எதை உருவாக்க பயன்படுகிறது. வோல்டேஜ் மல்டிப்ளையர் சர்க்யூட் ஆனது சிறப்பாக எதை உருவாக்க பயன்படுகிறது அப்படிங்கிறதா கேள்வி. அதுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ங்கிறத ஏபிசிடி அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். என்னங்கிறத நான் தான் சொல்ல போறேன் உங்கள்கிட்ட. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் லோ கரண்ட். வோல்டேஜ் கம்மியாக இருக்கும், கரண்ட் கம்மியாக இருக்கும். லோ வோல்டேஜ் அண்ட் லோ கரண்ட். லோ வோல்டேஜ் அண்ட் லோ கரண்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். லோ வோல்டேஜ் அண்ட் ஹை கரண்ட்ங்கிறது செகண்ட் ஆப்ஷன். சரிங்களா? லோ வோல்டேஜ் லோ கரண்ட், கரண்ட்டும் கம்மி வோல்டேஜ் கம்மி. லோ வோல்டேஜ் அண்ட் லோ கரண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நல்லா கவனிக்கணும். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, லோ வோல்டேஜ் ஹை கரண்ட். வோல்டேஜ் கம்மி, கரண்டோட வேல்யூ அதிகம். கேட்டிங்களா? ரெண்டாவது ஆப்ஷன் லோ வோல்டேஜ் ஹை கரண்ட். மூணாவது ஆப்ஷன் பாருங்க, ஹை வோல்டேஜ் லோ கரண்ட். வோல்டேஜ் அதிகம், கரண்ட் வேல்யூ குறைவு. மூணாவது ஆப்ஷன். நாலாவது ஆப்ஷன் பாருங்க, ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட். ரெண்டுமே அதிகம், வோல்டேஜ் வேல்யூ அதிகம், கரண்ட் வேல்யூவும் அதிகம் அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன். இப்போ கொஸ்டினை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், ஆப்ஷனை சரியாக ரிப்பீட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு ஃபைனலாக தான் உங்களுக்கு ஆன்சர் நம்ம சொல்ல முடியும். ரைட்டுங்களா? எடுத்தோட ஆன்சர் சொன்னால் நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு இந்த மல்டிப்ளையர்னா என்ன, எப்படி இது பயன்படுது, எங்கே பயன்படுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தான் அதை படித்ததை ரீகால் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? வோல்டேஜ் மல்டிப்ளையர்ஸ் ஆர் சர்க்யூட்ஸ் பெஸ்ட் யூஸ்டு டு ப்ரொடியூஸ். வோல்டேஜ் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது சர்க்யூட்ல பயன்படுது, சிறப்பாக பயன்படுது. எங்க, எதை உருவாக்குறதுக்கு? யூஸ்டு டு ப்ரொடியூஸ், எதை உருவாக்க பயன்படுகிறது அப்படின்ட்டு இதோட கேள்வி. அதில் 4 ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ கரண்ட், லோ வோல்டேஜ் லோ கரண்ட், லோ வோல்டேஜ் ஹை கரண்ட், ஹை வோல்டேஜ் லோ கரண்ட், ஹை கரண்ட் ஹை வோல்டேஜ். ரெண்டுமே அதிகம். முதல் ஆப்ஷன் பாருங்க, வோல்டேஜ் அதிகம் கரண்ட் கம்மி. ரெண்டாவது ஆப்ஷன் வோல்டேஜ் குறைவு கரண்ட் அதிகம். ரெண்டாவது ஆப்ஷனில் ரெண்டுமே குறைவு. நாலாவது ஆப்ஷனில் ரெண்டுமே அதிகம். சரியா? அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. சரியா? ரைட் ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்தாச்சு. திரும்பவும் சொல்லணும் அப்படின்னா திரும்பவும் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. வோல்டேஜ் மல்டிப்ளையர்ஸ் ஆர் சர்க்யூட்ஸ் பெஸ்ட் யூஸ்டு டு ப்ரொடியூஸ். வோல்டேஜ் மல்டிப்ளையர் அப்படிங்கிறது, வோல்டேஜ் மல்டிப்ளையர் அப்படின்னா வோல்டேஜை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ். கொடுக்கக்கூடிய இன்புட்டை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய டிவைஸ், அதுக்கு பேர் தான் வோல்டேஜ் மல்டிப்ளையர் அப்படின்படுது. மல்டிப்ளையர் அப்படின்னாவே அதிகப்படுத்தி கொடுக்கறது, கொடுக்கக்கூடியதை விட அதிகமாக வரும். மல்டிப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ மல்டிப்ளிகேஷன் அதை போல ரெண்டு மல்டிப்ளையரும் மல்டிப்ளிகேஷன் அதை போல லைக் தட். ஓகேவா? வோல்டேஜ் மல்டிப்ளையர்ஸ் ஆர் சர்க்யூட்ஸ். இது ஒரு சர்க்யூட், வோல்டேஜ் மல்டிப்ளையர் சர்க்யூட் பெஸ்ட் யூஸ்டு டு ப்ரொடியூஸ். இந்த சர்க்யூட் எங்கே பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு டு ப்ரொடியூஸ், அதை உருவாக்குறதுக்கு, என்னத்தை உருவாக்குறதுக்கு சிறப்பாக பயன்படுகிறது. பெஸ்ட் யூஸ்டு டு ப்ரொடியூஸ்,
சிறப்பாக உருவாக்குறதுக்கு பயன்படுது. என்ன உருவாக்குறதுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது தான் 4 ஆப்ஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ வோல்டேஜ் லோ கரண்ட், வோல்டேஜ் கம்மி கரண்ட் வேல்யூ கம்மி, வோல்டேஜ் வேல்யூ குறைவு கரண்ட் வேல்யூ அதிகம். 2வது ஆப்ஷன் லோ வோல்டேஜ் அண்ட் ஹை கரண்ட். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் லோ கரண்ட், வோல்டேஜ் வேல்யூ அதிகம் கரண்ட் வேல்யூ குறைவு. 4வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அதிகம், ஹை வோல்டேஜ் அண்டு ஹை கரண்ட். ஓகேவா? ரைட். இதில் ரைட்டான ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4மே ரைட்டு கிடையாது. 4ல் ஏதோ ஒரு ஆன்சர் தான் ரைட்டு. ஸோ அந்த வோல்டேஜ் மல்டிப்ளையர் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் அந்த டிவைஸை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். வோல்டேஜ் மல்டிப்ளையர் எதுக்கு பயன்படுது, என்னவாக இருக்கும், இதோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுதே அந்த ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனுங்கிறது நம்ம ஐடியா பண்ணிடுவோம். இன்புட்டில் வோல்டேஜ் மல்டிப்ளை இன்புட் கொடுக்கக்கூடிய இன்புட் குறைவுன்னு நம்ம சொல்ல, கொடுக்கக்கூடிய இன்புட்டை மல்டிபிள் பண்ணி கொடுக்கறது. சரியா? அப்போ அவுட்புட்டில் கண்டிப்பாக வோல்டேஜ் வேல்யூ அதிகமாக இருக்கும். சரியா? கரண்ட் வேல்யூ வந்து செகண்டரி. ஸோ பிரைமரி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஆப்ஷனில் கரண்ட் வோல்டேஜ் வேல்யூ எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த 3வது ஆப்ஷனில் தான் அதிகமாக இருக்குது, ஹை வோல்டேஜ் லோ கரண்ட். சரிங்களா? கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது சரியான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஹை வோல்டேஜ் லோ கரண்ட். சரியா? வோல்டேஜ் மல்டிப்ளை வந்து வோல்டேஜை வந்து ரைஸ் பண்ணி கொடுக்க, அதிகப்படுத்தி கொடுக்க தான் பயன்படுது. கரண்ட் வேல்யூயை பற்றி நம்ம பெருசாக இந்த இடத்துல பேசலை, வோல்டேஜ் வேல்யூ பற்றி தான் பேசுகிறோம். சரியா? கொடுக்கக்கூடிய இன்புட் ஆனது அது அதிகமோ குறைவோ அது முக்கியம் இல்லை, கொடுக்கக்கூடிய இன்புட்டை அதிகப்படுத்தி கொடுக்குது. இதுதான் இதோட வேலை. சரியா? வோல்டேஜ் மல்டிப்ளையர் ஆனது அதிகப்படுத்தி கொடுக்க பயன்படுது. இது அதனால தான் இது சர்க்யூட்டில் வந்து பயன்படுது. சிறப்பாக அந்த பர்டிகுலர் டிவைஸை உருவாக்குறதுக்காக. சரியா? ஸோ 4 ஆப்ஷனுங்கிறது என்னன்னு நம்ம தெளிவாக ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லிட்டோம். அதில் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அதிகம், ஹை வோல்டேஜ் லோ கரண்ட் என்பதுதான் ரைட்டான ஆன்சர். ரைட்டுங்களா? இது போன்ற முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம நேரடியாக எப்பயுமே ஆன்சர் சொல்ல மாட்டோம். ஆப்ஷனும் நீங்கள் தான் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். ஆன்சர் ஃபைனலாக தான் சொல்லுவோம். எடுத்தோன்னு சொன்னோன்னா நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கலாம் டைம் கொடுக்குறது தான். இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் இது மாதிரி முக்கியமான இதை விட முக்கியமான கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.